பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான சலவாத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சலவாத்தை 41 முறை தினமும் நியத் வைத்து ஓதி பாருங்க. முடிந்தால் ஒரு 10 நாள் நியத் வைங்க. அதுக்குள்ளேயே உங்களுடைய காரியங்கள் நடந்துரும்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பு மிகுந்த ஒரு சலவாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்தீங்கன்னா இதற்கு நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதை ஓத ஓத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். நீங்கள் இதை ஒரு தடவை ஓதுனாவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அல்லாஹ் கொடுப்பான். இதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹுடைய கிஃப்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நமக்கு நடந்துரும்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பு மிகுந்த சலவாத்து. அதுக்கு முன்னாடி, இந்த சலவாத்துக்கு முன்னாடி நபி அவர்கள் ஒரு தடவை சலவாத்தை பற்றி சொன்ன ஒரு அறிவிப்பை சொல்கிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் இந்த சலவாத்து ஓதுங்க. ஒரு தடவை சஹாபாக்கள் பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிரித்தவர்களாக வராங்க. உங்களுடைய முகம் சிரித்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கான். என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் என் மீது சலவாத் ஓதுறாங்களோ அவர்களுக்கு அவர்கள் சலவாத் ஓதியது போன்றே அவர்கள் மீது அல்லாஹும் சலவாத்து ஓதுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சலவாத்து அப்படிங்கிறது நபி அவர்களுக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவா. அந்த துவாவை நீங்கள் நபி அவர்களுக்காக கேட்டால் நீங்கள் என்ன துவா கேட்டீங்களோ அதையவே அல்லாஹ் உங்களுக்காக கொடுக்குறானாமா. சுபஹானல்லாஹ். நமக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் எத்தனையோ துவாக்கள் கபூலாகாமல் இருக்குது. ஆனால் நபிக்காக நம்ம ஒன்று கேட்டோம்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே பெற்றுக்கொள்ளலாமாம்மா. நீங்கள் நபி அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை சொர்க்கத்தில் கொடுக்கணும்னு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை சொர்க்கத்தில் கொடுப்பான். நபி அவர்களுக்கு அருள் புரியணும்னு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். நபி அவர்களுக்கு பரக்கத்து உண்டாகணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் மீது அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நபி அவர்களுடைய தோழர்களுக்கும் ரஹ்மத் உண்டாகணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய தோழருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிவான். அப்படி நீங்கள் எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் உங்களுக்காகவும் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு தடவை சலவாத் ஓதுனா 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 நன்மைகள் எழுதப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். இன்னும் நல்லபடியாக நம்ம எந்த ஒரு துவாவை நல்லெண்ணத்தோடு கேட்குறோமோ அந்த துவா நமக்கு கபூலாக்கப்படும். அதோட நமக்கு நல்ல செய்திகளும் எதிர்பாராத விஷயங்களும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். சலவாத் ஓதுனா இவ்வளோ சிறப்புனா யோசிச்சு பாருங்க. இந்த உம்மத்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சலவாத்து மட்டுமே ஓதி வந்தால் போதும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சஹாபி கேட்குறாங்க, யாரா சொல்லலாம், நான் தினமும் 5 நேரம் தொழுது வரேன், அது கூட வெறும் சலவாத்து மட்டும்தான் ஓதி வரேன் அப்படிங்கிறாங்க. நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவான்னு கேட்குறாங்க. அப்போ நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுடைய நம்மளுடைய கடமை என்னன்னா 5 நேர தொழுகை. அந்த 5 நேர தொழுகைக்கு பின்னாடி நமக்கு மற்ற எதுவுமே செய்ய தெரியல, செய்ய தோணலை. இப்போ நமக்கு தொழுகை இல்லாமல் தனிமையில் நம்ம சூறா ஓதுறதில்ல, குரான் ஓதுறதில்ல, திக்ரு ஓதுறதில்ல, துவா செய்யறதில்ல, தஸ்பீ ஓதுறதில்ல, எதுவுமே நமக்கு தெரியல, செய்யலைன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள்லாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து அவங்க அதாவது மக்கத்து காஃபிர்களாக இருந்து அப்புறம் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அப்போ ஆரம்ப கட்டத்தில் அதெல்லாம் திடீர்னு ஒரு 50 வயசில் அவங்க இஸ்லாத்தை தழுவும் போது எல்லா அமலையும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அவங்களுடைய வயசு, அவங்களுடைய படிப்பு, இதெல்லாம் வச்சு அவங்களுடைய அறிவை கொண்டு அவங்களால அமல்கள் செய்ய முடியாது. அப்போ ஒருத்தவங்க சொன்னது, நான் சலவாத் மட்டும் தான் ஓதி வரேன்னு சொன்னப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அதுவே உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும்னாங்க. அப்போ யோசிச்சுக்கோங்க, சலவாத் ஒன்றை கொண்டே நம்ம எல்லாத்தையுமே அணிஞ்சிடலாம். அதில் இந்த சலவாத் பார்த்தீங்கன்னா சலவாத்துல் சுரூர் அப்படின்னா மகிழ்ச்சிக்கான சலவாத்துன்னு அர்த்தம். இந்த சலவாத்தை நான் ஓதி கட்டுற முதல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தம்லஅஹு கஸாயினல்லாஹி நூரன் வ தகூனு லனா ஃபரஜவ் வ ஃபரஹவ் வ சுரூரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் எங்கள் மீதும் எங்கள் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உன்னுடைய சாந்தியும் ரஹ்மத்தையும் பொழிவாயாக, இன்னும் எங்களுக்கு நற்செய்திகளை தருவாயாக, இன்னும் அவர்கள் மீது உன்னுடைய கருவூலத்தில் உள்ளடக்கிய ஒளியிலான சலவாத்தை பொழிவாயாகன்னு அர்த்தம். அப்போ நபி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சலவாத்தை நம்ம கேட்குறோம், நமக்கான நற்செய்திகளையும் கேட்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓதும் போதே நமக்கு என்ன கிடைக்கும், அல்லாஹுடைய புறத்துலேருந்து நமக்கான நல்ல விஷயங்கள், துவாக்கள் கபூலாக்கப்படும். அதே மாதிரி இதை நீங்கள் என்ன பண்ணலாம், தினமும் 40 முறைன்னு சொல்லி நம்ம எப்பயுமே ஒற்றைப்படைகளில் ஓதுவது சிறந்தது. அதனால் 41 முறைன்னு சொல்லிட்டு நியத்து வைத்து ஓதி பாருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதலாம். 10 நாளைக்கு ஓதுனீங்கன்னா 400 முறை ஆகும். இல்லை நான் ஒரு வாரத்துக்கு 7 நாள் நியத்துக்கிறேன்னா அப்படியும் நீங்கள் நியத்து வைத்து ஓதி பார்க்கலாம். இதை ஓதி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.